உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், இந்த கிராமத்தோட எல்லைக்குள்ள ஒரு துர்மரணம் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு துஷ்ட சக்தி தான் பண்ண போகுதுன்னு சொன்னல. ஒருவேளை இதெல்லாம் அந்த துஷ்ட சக்தியுடைய வேலையா தான் இருக்கும். அப்படியா? இது என்ன மாதிரியான துஷ்ட சக்தி? இது யார பாதிக்கும்னு சொல்லுங்க சாமி. சொல்றேம்மா. ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த எந்திர தகட எங்கம்மா வச்சிருக்க? அத பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன் சாமி. இப்ப நீ வீட்டுக்கு போனதும் உடனே நான் கொடுத்த எந்திர தகட எடுத்து உன் கையில பத்திரமா வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த எந்திர தகட உன் கையில இருந்து கீழே வைக்கவே கூடாது. ஐயா, என்ன எந்திரம் ஐயா? அதை எதுக்கு ராணி கையிலேயே வச்சிருக்கணும்? நான் சொன்னல, ஒரு துஷ்ட சக்தியால பாதிப்பு இருக்குன்னு. அது வேற யாருக்கும் இல்லை, அந்த துஷ்ட சக்தி ராணியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் தான் கொல்ல பார்க்குது. ஆமா, இதே விஷயத்தை தான் ஊர் இலையில ஒரு குரல் சொல்லுச்சு. அதையே தான் நீங்களும் சொல்றீங்க. அந்த துஷ்ட சக்தியால நான் ராணிக்கும் பாப்பாவுக்கும் ஆபத்து வர விடவே மாட்டேன். அது எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் அதை அழிச்சு நான் ராணியும் பாப்பாவையும் காப்பாத்துவேன். தம்பி, இது சாதாரண துஷ்ட சக்தி இல்ல, இது நீர்ல வாழக்கூடிய பேய். இதோடைய பேர் பாக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ராணியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன். அந்த துஷ்ட சக்தி ரொம்ப கொடூரமானது. அதால பொம்பளைங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போகவே முடியாது. அது மட்டும் இல்ல, அதால மங்களகரமான எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது. அதனாலதான் ராணிய நான் கொடுத்த எந்திரத்தகட கையிலேயே வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒரு ராத்திரி, அதாவது நாளைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ராணி. அண்ணா, என்னை பத்தி நீங்க எதுக்கு தப்பா நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். அவருடைய வளர்ப்பு நான் எப்படி நான் தப்பா இருப்பேன்? எனக்கு புரியுது பசுபதி. ஐம் சாரி. நீயும் மல்லிகாவும் நல்லா இருக்கணும். மாமா, நான் கூட உங்க மேல ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க மாமா. ராணி அக்காவும் நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. சரி மல்லிகா. தமன்னா, சும்மா சொல்லக்கூடாது. பாக்கு ஒரு பிசாசா இருந்தாலும் நம்ம எல்லாரை விட வேற லெவல்ல நடிக்கிறானே. ஆமா மனோ, நேத்து இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாரு. அவங்க மூஞ்ச பாரு. ராணிக்கும் சித்தார்த்துக்கும் மூஞ்சில ஈ ஆடல. பாம்புன்னு நினைச்சு அடிக்கிறதா இல்ல கயிறுன்னு நினைச்சு தாவறதான்னு தெரியாம ரெண்டு பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. யோ, அந்த பாகுங்கிற துஷ்ட சக்தி எப்படி இருக்கும்? அது இப்போ எங்க இருக்குது? யாரோட உருவத்துல வரும்? இப்படி எதுவுமே தெரியாம அது எப்போ எங்க எப்படி தங்கோன்னு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல எப்படியா சமாளிக்கிறது? ராணி, அதை பத்தி நான் நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். பூசாரி சொன்ன மாதிரி அது தண்ணியில இருக்க ஒரு பேய். அது ரொம்பவே கொடூரமான சாவதான் கொடுக்குமா. கல்யாணம் ஆன ஆம்பளைங்க உடம்புல மட்டும்தான் அது போகுமா. பொதுவா அது பொம்பளைங்க உடம்புக்குள்ள போகவே போகாதான். எல்லாம் சரிதான், ஆனா இப்போ அது யாரோட உருவத்துல வரும்னே தெரியலையே. ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பூசாரி சொன்னதை நினைச்சு பயப்படுறதா? அந்த பசுபதி எல்லாருக்கும் துணிமணி வாங்கி குத்து தானும் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறானே, அத நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. தாலி பிரிச்சு கோக்கறப்ப மாங்கல்யம் இருக்கிற தாம்பூல தட்டு பூஜை ரூம்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த தாம்பூல தட்டை பசுபதியை எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல. அப்ப நாம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எங்கிருந்து அவ்வளோ புகை வந்துச்சு? அப்ப கூட நீ சொன்ன தெரியுமா, உன் முடிவு பிடிச்ச யாரோ இழுத்தாங்கன்னு. அப்ப அந்த ரூம்குள்ள அந்த பசுபதி மட்டும் தானே உன் கூட இருந்தான். அப்ப அவன் அது இதுன்னு பேசி ஏதோ சமாளிச்சானே தவிர ஏன் அவன் கூட முடிவு பிடிச்சு இழுத்துருக்கலாம்ல? என்னை யாரோ கழுத்தை பிடிச்சி தள்ளுன மாதிரி இருந்தது. நான் இங்க வந்துட்டேன். ஓ,
நீங்களும் அடிச்ச காத்துல இப்படிதான் இங்க வந்தீங்களா? அதுக்கப்புறம் நீ பூஜை ரூமுக்கு போகும்போது உன்னை அட்டாக் பண்ண ஒரு மந்திர வாள் வந்துச்சுல்ல ராணி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ராணி. சரி, இன்னமும் உன்னால நம்ப முடியலன்னா கடைசியா ஒரே ஒரு முறை நான் என்ன சொல்றேனோ அதை செய். அப்ப உனக்கே தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. என்னயா பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ அவங்கிட்ட போய் அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தப்ப நீ வரல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலான்னு மட்டும் சொல்லு. ஒருவேளை அவன் சரின்னு அவன் என் கூட கோயிலுக்கு வந்துட்டான்னா? அப்படி மட்டும் அவன் வந்துட்டானா நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அது மட்டும் இல்ல, நீ என்ன சொல்றியோ இனிமே நான் அதை மட்டும் தான் கேட்பேன். சரியா, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். அப்படி அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கோசரம்லாம் என் தாடிகாரன் யார் காலையும் உள்றதுக்கெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன்னை நான் எந்த இடத்துலயும் தலை குனியெல்லாம் விடவே மாட்டேயா. சரி ராணி, நீ போய் பேசி பாரு. என்ன ராணி, நான் உன்னை தேடி வரதுக்குள்ள நீயே தேடி வந்துட்டியா? வா வா, உன்னை கொன்னு உன் கருவோட ரத்தத்தை குடிக்கத நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நீ வாங்க. என்ன நீ, நான் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்குதுப்பா, எனக்குமே புடவை ரொம்ப பிடிச்சிக்குது. கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் நீ. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். தாலி பிரிச்சு கோகுற அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல. ஆமா நீ. அன்னைக்கு நீ வரல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. எதுக்கு நீ? ரெண்டு பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆகிக்குது. காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு மல்லிகாவோட கையில கயிறு கட்டி விட்டாரு. அதே மாதிரி உனக்கும் கட்டி விடுறதுக்காக வர சொன்னாரு. நான் எங்கேயும் வரல. இல்ல பசுபதி, ஒரு நல்ல காரியம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீயும் மல்லிகாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நான் போகல. சரி, அவ கூட போக வேணாம், நான் கூட்டின்னு போறேன். நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா? நான் வரல 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 வரல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.